வணக்கம், வெல்கம் டு ராஜா ஜோதிடம். இன்னைக்கு நம்ம ரிஷப ராசிக்கு செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாக்கலாங்க. இந்த செப்டம்பர் மாதத்துல முதல்ல வேலையில இருக்கிற நபர்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு சுக்கிர பகவான். அவர் 6ஆம் இடத்துலயே ஆட்சி பலத்தோடு இருக்கிறாருங்க. சோ இதனால வேலையில எப்படி இருக்கும்னு பாத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வேலை நல்லா இருக்குங்க, ப்ராப்ளம் இல்லை, ஓரளவுக்கு அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணிட்டு போலாம். ஒரே ஒரு சின்ன ஒரு டிராபேக் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிர பகவான் அவமானத்தையும் பழிச்சொல்லியும் கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுத்துருவார். அப்படின்னா நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு நீங்க போய்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு மத்தவங்களுக்கு போய் நீங்க இன்வால்வ்மெண்ட் ஆகி அந்த இடத்துல நீங்க அடி உத வாங்காம இருந்துக்கிறது நல்லது. அப்போ நீங்க ஒரு படத்துல சொல்லுவோம், அப்படி இல்ல இருக்கிற இடம் தெரியாம இருந்துக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ரிஷபராசி நண்பர்கள் இருந்துகிட்ட பிரச்சனை இல்லைங்க, சரிங்களா? இந்த டைம் பீரியட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க உங்க வேலையோட இருந்துக்கோங்க, உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்களா ஒரு விஷயத்துக்குள்ள இன்வால்வ்மெண்ட் ஆனா தான் ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பா கிரியேட் ஆகும். அதே மாதிரி ஒரு வேலை செய்யற இடத்துல பெண்கள்னால ஏதோ ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். ஏதோ ஒரு பொண்ணு உங்களை போட்டு கொடுக்கலாம், உங்க மேனேஜர் கிட்ட வேலை பார்க்க மாட்டேங்கிறான், இல்ல இவங்க மேல இப்படி கரெக்டா ஆன் டைமுக்கு முடிக்க மாட்டேங்கிறா அப்படி அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு உங்க மேல ஒரு சின்ன ஒரு டிராபேக், ஒரு ஏதோ ஒரு பழி அப்படிங்கிறது உங்க மேல ஏதோ ஒரு பெண்கள் மூலமா உங்களுக்கு வரலாம். அவங்க உங்களை மாட்டி விடலாம். சோ இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. நீங்க உங்க வேலையோட இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, சரிங்களா? இதுக்கு அடுத்து தொழில் செய்யற நபர்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவான், 11ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறாருங்க. சோ இந்த 10, 11ல தொடர்ச்சிய கிரகங்கள் இருக்குதுங்க, நல்லா இருக்குதுங்க. இதே மாதிரி குரு பகவான் 3ஆம் இடத்துல உச்ச வலிமையோடு இருக்கிறாருங்க, பிரச்சனை இல்லை. ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த செவ்வாய் பகவான் செப்டம்பர் 20ஆம் தேதி உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அந்த 3ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சு உச்ச குருவோட சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகம் அடைகிறாருங்க. சோ இதனால எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு முயற்சி பண்றீங்க, இல்ல முதல்ல நிறைய முயற்சி பண்ணிருப்பீங்க, ஆனா அதுக்கான ஒரு வெற்றி அப்படிங்கிறது உங்களை தேடி வந்திருக்காது. ஏதோ ஒரு டிராபேக் இருக்கும், இல்ல ஏதோ ஒரு சின்ன சின்ன உங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும், அதை நீங்க அடைஞ்சிருக்க மாட்டீங்க. பட் இந்த டைம் பீரியட்ல நீங்க முயற்சி பண்ணிட்டே இருக்கிறீங்க, எனக்கான காலம் எப்போ அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குதுங்க. இந்த செப்டம்பர் மாதத்துல உங்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில நல்லா இருக்குங்க. நீங்க தொடர்ச்சி எப்பவும் போல போய்கிட்டே இருக்கும், ஆனா திடீர்னு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்கும். நல்லபடியா பிசினஸ் சடனா குரோத் ஆகும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே நல்லா இருக்குதுங்க, சரிங்களா? அதே மாதிரி சின்ன சின்ன வீண் விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்படும், அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சில பேர் வேலையில் இருக்கிற நபர்களுக்கு இந்த வெளிநாட்டுக்காக ரொம்ப நாளா நான் ட்ரை பண்ணேன் சார், அப்புறம் வெறுத்து நான் விட்டுட்டேன் சார், நான் வெளிநாடும் வேண்டாம், எனக்கு எந்த கனவுமே வேண்டாம், நானும் ரொம்ப நாளா ட்ரை பண்ணேன், பட் எனக்கு அது கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பேர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது ஒரு கனவாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது கனவாவே போயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு 12ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் அவர் 3ஆம் இடத்துக்கு செப்டம்பர் 20ஆம் தேதி பயிற்சி ஆயிடுவாருங்க. அந்த டைம் பீரியட்ல நீங்க கண்டிப்பா முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கோச்சாரம் நல்லா இருக்குதுங்க. உங்க சுய ஜாதகத்துல தசாபுத்திகள் கரெக்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஃபாரின் போவீங்க. இந்த டைம் பீரியட் யூஸ் பண்ணிக்கோங்க. சோ வெளிநாட்டுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த மாதத்துல கொஞ்சம் சின்சியரா எஃபோர்ட் போடுங்க, கண்டிப்பா போலாம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அப்ப தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குதுங்க. ஏன்னா இந்த 11ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறாருங்க, வக்கரம் அடைஞ்சு 11ஆம் இடத்துல தான் இருக்கிறாருங்க. அப்படிங்கிறப்ப நல்லா இருக்குதுங்க. திடீர்னு ஒரு நல்ல growth இருக்குங்க, பிசினஸ் பெரிய லெவல்ல சக்சஸ் அப்படிங்கறது அடையுங்க. இது எல்லாத்தையும் சூப்பரா இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. சில பேர் இந்த பிசினஸ்ல பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டு ஒரு பார்ட்னரா சேர்ந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க. அது எல்லாமே சூப்பரா கண்டிப்பா கன்சிக்யூட்டிவா நிறைய சக்சஸான ஆர்டர்ஸ் கண்டிப்பா உங்களை தேடி கொண்டு கொடுக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. சில பேர் ரிஷபராசி நண்பர்கள் நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ண போறீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. சிறுதூர பிரயாணமா கண்டிப்பா இருக்குங்க, ரொம்ப அலைச்சல் இல்ல, பட் அதிகமா டிராவல் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து பொருளாதாரம் எடுத்துக்கிட்டோம்னா, உங்களுக்கு 12ஆம் அதிபதி விரையாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஏதோ ஒரு வீண் விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கிறது நல்லா இருக்குங்க, சரிங்களா? இதுக்கு அடுத்து உங்களுக்கு ஃபேமிலியில் இருக்கிற நபர்களுக்கு எப்படி இருக்கும்
இதுக்கு அடுத்து வந்து குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த டைம் பீரியட் இந்த 2ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் வந்து சின்ன சின்ன காரசாரமான விவாதங்களை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருந்துட்டாலே உங்களை அறியாமலே நீங்களே ஏதோ ஒரு வார்த்தை விடுவீங்க, அதனால சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது ஏற்படலாம். இது எத்தனை நாளைக்குன்னா, முதல்ல 20 நாளைக்கு உங்களோட வாய்க்கு ஒரு பூட்டு போட்டிக்கிறது நல்லா இருக்கும். சரிங்களா, உங்க வாய்க்கு ஒரு பூட்டு போட்டுட்டு அமைதியா இருந்துக்கோங்க, அதான் நல்லது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து வந்து திருமணம் எடுத்துட்டோம்னா இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குதுங்க. இந்த மாதம் முழுக்காவே நல்லா இருக்குது. இந்த டைம் பீரியட் நீங்க ட்ரை பண்றீங்க, கரெக்டான வரனை வந்து நீங்க தேர்ந்தெடுத்து அவங்க கிட்ட அப்ரோச் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்த ஸ்டெப் மேரேஜுக்கு எடுத்துட்டு போலாமான்னா கண்டிப்பா நல்லா இருக்குதுங்க. இந்த டைம் பீரியட் வந்து திருமணம் கண்டிப்பா கைகூடும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துல குரு பகவானோட சேர போறாரு. சோ அப்போ இந்த மாதம் நல்லா இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க, கரெக்டான வரனை தேர்ந்தெடுத்துக்கோங்க. சரிங்களா, இதுக்கு அடுத்து வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற நபர்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. உங்களுக்கு வந்து செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு அப்புறம் தான் வந்து மாதத்தோட கடைசி வாரத்துல ஒரு 10 நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அந்த டைம் பீரியட்ல வந்து நீங்க வந்து லவ்ல இருந்து அடுத்த ஸ்டெப் மேரேஜ்க்கு எடுத்துட்டு போலாம். எங்க வீட்டுல வந்து நான் அப்ரோச் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா வந்து அதுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவான்னு பாத்துட்டீங்கன்னா, உங்க அம்மா அப்படிங்கிறவங்க நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த 5ஆம் இடத்துல இந்த சூரியன் புதனோட கூட்டணி எல்லாமே செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு அப்புறம் வருங்க. உங்களுக்கு 4ஆம் அதிபதி சூரிய பகவான், 5ஆம் இடம் அப்படிங்கிறது காதல் குறிக்குங்க. அப்போ கண்டிப்பா அம்மா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. அம்மா கிட்ட போய் சொல்லி அதுக்கப்புறம் நீங்க வந்து ப்ரொசீட் பண்றது நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, இதுக்கு அடுத்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த சூரியன் புதனோட கூட்டணி 5ஆம் இடத்துல இருக்குதுங்க. இந்த 5ஆம் இடம் அப்படின்னாவே நம்மளுக்கு ஒரு புத்தி மனசு அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்மளோட மனசு தெளிவா இருந்தாதான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம செய்ய முடியும். கரெக்ட் தானே? செப்டம்பர் 18ஆம் தேதி உங்களுக்கு சூரிய பகவான் வந்து பயிற்சி ஆவாரு, உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவாரு. அங்க ஆல்ரெடி வந்து அந்த 5ஆம் இடத்துல புதன் பகவான் உச்ச வலிமையோடு இருக்கிறாருங்க. சரிங்களா, அப்ப சூரியன் புதனோட கூட்டணி வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதோட கூடவே வந்து உங்களுக்கு சனி பகவான், அவர் யாருன்னா 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி, அவர் வந்து 11ஆம் இடத்துல வக்ரம் அடைஞ்சு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த டைம் பீரியட்ல நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு முன்னேற்றம், படிப்புல படிப்படியான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது தெரியும். கரெக்டா பிளான் பண்ணுவீங்க, இந்த காலேஜுக்கு போகணும், இதுதான் என்னோட ஃபியூச்சர், நான் இதை நோக்கி தான் நான் வந்து டிராவல் பண்ண போறேன் அப்படிங்கறத தெளிவா பிளான் பண்ணுவீங்க. மனசு கரெக்டா இருக்குது, எந்த ஒரு தடை அப்படிங்கிறது இல்லை. இந்த டைம் பீரியட் நீங்க ஒரு விஷயத்த முயற்சி பண்றீங்க, வெளிநாட்டுல போய் படிக்கணும், இல்ல வந்து வெளிநாட்டுல ஒரு வேலை கிடைக்கணும், எல்லாமே நல்லா இருக்குதுங்க. இந்த டைம் பீரியட்ல சின்ன சின்ன ஹெல்த் ட்ரபிள்ஸ் அப்படிங்கிறது மட்டும் வரும். மாணவர்கள் மாணவிகள் இந்த மாதிரி சைனஸ், கோல்டு, இந்த மாதிரி ஃபீவர், இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சின்ன சின்னதா மைன்யூட்டா டிஸ்டர்ப் பண்ணலாம். அதை மட்டும் கொஞ்சம் ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிட்டு மற்றதெல்லாமே நீங்க உங்களுக்கு நல்லா இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா, இதுக்கு அடுத்து இல்லத்தரசிகள் பெண்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிர பகவான் கண்டிப்பா பெண்களுக்கு ஏதோ ஒரு மருத்துவ செலவு அப்படிங்கிறது கண்டிப்பா கொடுப்பாருங்க. பயப்பட வேண்டாம், சின்ன சின்ன மருத்துவ செலவு அப்படிங்கிறது கண்டிப்பா கொடுப்பாரு. சோ அதை மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க, உங்க ஹெல்த்தை கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிறது நல்லா இருக்குங்க. சரிங்களா, ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிர பகவான் அந்த 6ஆம் அதிபதி போலயே செயல்படுவார். 6ஆம் அதிபதி சுக்கிரன் தான். அப்ப 6ஆம் இடத்தோட பலன்களை கொடுப்பாரு, நல்ல வேலையை கொடுப்பாரு, நல்ல ப்ரொமோஷன், இன்கிரிமெண்ட், ஃபேமிலி கூட எல்லாம் நல்லா வச்சுட்டு இருந்தாலுமே சின்ன சின்ன மருத்துவ செலவு, மருத்துவ உதவி அப்படிங்கிறது ஏதோ ஒரு விஷயத்த மருத்துவம் அப்படிங்கறத உள்ள எடுத்துட்டு வருவாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்க ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கிறது நல்லா இருக்குங்க. சரி, வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்து பத்தி இதெல்லாம் வாங்கலான்னு இருக்கேன். எப்போ அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு மாதத்தோட பிற்பகுதி செப்டம்பர் 16ஆம் தேதியில இருந்து செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. இந்த டைம் பீரியட்ல ஒரு முயற்சி பண்றீங்க, ஒரு இடம் வாங்கலான்னு இருக்கிறீங்க, ஒரு வீடு கட்டலான்னு இருக்கிறீங்க, ஒரு வண்டி வாகனம் வாங்கலான்னு இருக்கிறீங்க, இல்ல மாத்தலான்னு இருக்கிறீங்க, எல்லாமே நல்லா இருக்குதுங்க. இந்த டைம்ல நீங்க முயற்சி எடுக்கலாம், எந்த ஒரு தங்கு தடையுமே இல்ல. 2 விஷயம் தான் இல்லத்தரசிகளுக்கு, கொஞ்சம் ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத விஷயத்த வந்து ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம், நீங்க வந்து பேசாம இருக்கிறது நல்லது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அமைதி காக்கவும் அப்படிங்கறது மட்டும் புரிஞ்சுக்கோங்க பெண்கள். சரிங்களா, இதுக்கு அடுத்து வந்து ஹெல்த்னு பாத்துக்கிட்டோம்னா, இந்த ஹெல்த்ல உங்களுக்கு வந்து வயிறு, அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால சில பேருக்கு வந்து இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்க்கு கொஞ்சம் சுகர் லெவல் ரைஸ் ஆகலாம். இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க.
வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் தான் அதிகமா வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குதுங்க. அதை மட்டும் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க. மற்றபடி பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிறது இல்லை. கொஞ்சம் கோபம் மட்டும் அதிகமா வரும். அந்த கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு நல்லா இருக்குங்க. பெரிய ட்ரபிள் அப்படிங்கிறது இல்லை. ஆனா ஏதோ இந்த மாதத்துல ஒரு சின்ன ஒரு மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து சீனியர்ஸ்க்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த டைம் பீரியட்ல வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு இருக்க சார், ஒரு முதலீடு பண்ணலான்னு இருக்க சார்னா நல்லா இருக்குதுங்க, தாராளமா பண்ணலாம். பட் என்னன்னா, யார் சொல்றா நம்மளுக்கு அது கரெக்டா இருக்கான்னு யோசிச்சு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. யாரோ சொல்றாங்கன்ட்டு நீங்க வந்து கண்மூடித்தனமா நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். இந்த டைம் நல்லா இருக்குங்க, பட் உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும். நம்ம ஒரு விஷயத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னா அதுல எவ்வளவு growth இருக்கு, நம்ம எப்ப வந்து வெளியில எடுக்க போறோம், அதுல எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வரப்போகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சீனியர்ஸ்க்கு முக்கியமா இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் இந்த தூக்கம் அப்படிங்கிறது கரெக்டா இருக்காது. தூக்கமின்மை கண்டிப்பா ஏற்படும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் யோகா, மெடிடேஷன், வாக்கிங் இது மட்டும் பண்ணுங்க. நான் வந்து ரொம்ப நெகட்டிவான சொல்ல வரல, இதுதான் இருக்கு. கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கணும். கொஞ்சம் மென்டலி கொஞ்சம் டவுனா இருக்கிற மாதிரியான அமைப்பு அப்படிங்கிறது இருக்குதுங்க. ஆனா எல்லாமே உங்களை தேடி வருதுங்க. ஆனா நீங்க எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திக்குவீங்க. அதான் நான் சொல்ல வரேன். ஸோ ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்லா இருக்குங்க. கொஞ்சம் ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கோங்க. படிப்படியான வெற்றிகள் அப்படிங்கிறது இருக்குதுங்க. ஏன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு 4ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல தான் தொடர்ச்சி கிரகங்கள் இருக்கிறதுனால பெரிய தொந்தரவுகளை கண்டிப்பா கொடுக்காதுங்க. நல்ல ஒரு மாற்றங்களும் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் கண்டிப்பா ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க முயற்சி பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நம்மளோட வீடியோஸ் நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது இல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க. அவங்க லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.